ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணாங்களோ அவங்கள யாரெல்லாம் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்னு சொல்லி டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதை ரிக்கவர் பண்ணுறதுக்கும் அவங்க இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அது போக வந்துட்டு கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸ் யாரெல்லாம் இன்எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை பற்றின வீடியோ பதிவை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா tnmedicalselection.net ஓகேங்களா, அதில் போய் பார்க்கும்போது யூஜி கோர்ஸ் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் 13 வந்து கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா ஜென்ரல் இன்எலிஜிபிள் யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டல் அட்மிஷன் 2025-26 செஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி பார்த்தாக்கா அதாவது 15/7/2025 வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கிரீவன்ஸ் ஆஃப் நாட் எலிஜிபிள் யூஜி மெடிக்கல் டென்டல் அண்ட் அட்மிஷன் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து அப்ளை பண்ண டீட்டெயில்ஸில் வந்து சம் ஆஃப் தி டாக்குமெண்ட் வந்து மிஸ் ஆகிருக்குது. சம் ஆஃப் தி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ப்ராப்பராக வந்து நம்ம சப்மிஷன் கொடுக்கல. ப்ராப்பராக இன்டிமேஷன் வந்து அதாவது செலக்ட் பண்ணும்போது ப்ராப்பராக நம்ம வந்து செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணல அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு வந்துட்டு அவங்க ஒரு போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இங்கே ஒரு போர்ட்டல் லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அது எப்போ வரைக்கும் இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 ஜூலை 2025 மார்னிங் 10 AM வரைக்கும் தான் அது ஓப்பனில் இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு அந்த டைமுக்குள்ளார நீங்கள் வந்து அதை உங்கள் அந்த போர்ட்டலில் போயிட்டு உங்கள் டீட்டெயில்ஸு ப்ராப்பராக இருக்குதா, எதெல்லாம் மிஸ் ஆகிருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ அதோட டீட்டெயில்ஸும் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது யாரெல்லாம் வந்துட்டு இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நம்ம வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 17 பேஜஸில் வந்துட்டு நம்ம இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகேங்களா, உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது. ஓகேங்களா, இங்கே டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங்கோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது. ஸோ இந்த நம்பர் இந்த லிஸ்ட்டில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கம்பல்சரி இந்த லிங்க்கில் போயிட்டு ஓகேங்களா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி என்ன டாக்குமெண்ட் என்ன எரர் காமிக்குது, எந்த இடத்துல வந்து மிஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் வந்து கிளியர் பண்ணுங்கள். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஜூலை 2025 அது கம்பல்சரி கிளியர் பண்ணணும். ஓகேங்களா, அப்படி கிளியர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த நம்ம அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பராக எடுத்துக்குவாங்க. இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னாக்கா வச்சுக்கங்களேன், இல்லை கம்ப்ளீட் பண்ணலை அந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா 7.5 ப்ரிஃபரன்ஷியல் கேட்டகரியில் வந்துட்டு யாரெல்லாம் இன்எலிஜிபிலிட்டி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ அதை நம்ம போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சேம் டீட்டெயில்ஸ் தான். ஓகேங்களா, அதே இவங்களுக்கு வந்து சேம் போர்ட்டலில் ஐடி கொடுத்துருக்காங்க. 18 ஜூலை 2025 மார்னிங் 10 AM வந்து உங்களை விடுபட்ட டாக்குமெண்ட்ஸு ஏதாச்சும் என்ன டாக்குமெண்ட்ஸ் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இல்லையோ அந்த டாக்குமெண்ட்ஸோ இல்லை என்ன கேட்டகரியாக அவங்க தேவைப்படுதோ அந்த கேட்டகரி ஃபில்லிங் பண்ணுறதும் வந்துட்டு ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 4 பேஜஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது. ஸோ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குதான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா, அந்த நம்பர் இருக்குதுன்னா அதில் போயிட்டு கம்பல்சரி என்ன டீட்டெயில்ஸ் விட்டு போயிருக்குன்னு பார்த்து அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். சரிங்களா, மறந்துடாதீங்க. இந்த நேமில் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது அப்படின்னாக்கா கம்பல்சரி இந்த போர்ட்டல்கிட்ட இந்த போர்ட்டல் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்களா போய் உள்ள டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுவும் 18 ஜூலை 2025 10 AM நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா, அடுத்து யார் லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கவர்மெண்ட் கோட்டா இன் சிஎம்சி 20% இன்எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா, சேம் அதே மாதிரி தாங்க. ஓகேங்களா, எல்லாமே வந்துட்டு அவங்க கிளியராக டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது யாரெல்லாம் வந்து இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டு இந்த சிஎம்சி 20%க்கு ஓகேங்களா அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அந்த நம்பர்ஸ் உங்கள் நம்பர் வந்து இதில் இருக்குது அப்படின்னாக்கா கம்பல்சரி நீங்கள் வந்து போயிட்டு இந்த போர்ட்டல் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, அதில் உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 18 ஜூலை 2025 10 AM வந்துட்டு நீங்கள் கம்பல்சரி இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் யாரும் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணாதவங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுங்கள்.
இப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் போட்டா ஓசிஐ இல்லை எலிஜிபிலிட்டி அது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இப்போ யாரெல்லாம் வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். சரிங்களா? சேம் அதே மாதிரி தான். ஓகேங்களா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா ஓசிஐ இன்எலிஜிபிள் கேட்டகரி வந்து லிஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? இதில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கம்பல்சரி இந்த போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணிவிட்டு 18 ஜூலை 2025 கம்ப்ளீட் பண்ணி சப்மிஷன் கொடுத்துடணும். ஓகேங்களா? அது போக ஒரு இன்டிமேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. த கேண்டிடேட் ஹூ ஹேவ் காட் தி ஓசிஐ கார்ட்ஸ் பிஃபோர் 4/3/2021 வில் பி ஒன்லி கன்சிடர் அண்டர் த கவர்மெண்ட் கோட்டா. ஓகேங்களா? நேட்டிவ் ஆரிஜின் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கிளைம்டு இன் நீட் அண்டர் தமிழ்நாடு. ஓகேங்களா? அதாவது 4/3/2021 முன்னாடி கார்டு வாங்கினீங்களால் மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அது போக பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. லிங்கை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபீட் பண்ணுங்கள். 18 ஜூலை 2025 முன்னாடி ஓகேங்களா 10 AM ப்ரியராகவே எல்லாமே ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொடர்ந்து நம்ம கவுன்சிலிங் சம்மந்தமாக இருக்கிற அனைத்து இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு பதிவிட இருக்கிறோம். சரிங்களா? நம்ம ஒன் அகாடமி யூடியூப் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஒன் அகாடமி யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.